தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் நிறுத்தத்திற்கு இந்தியா, பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போர் நிறுத்தத்திற்கு இந்தியா, பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். போர் பதற்றத்திற்கு இந்தியா, பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜன்னி, ஏப்ரல் 22 ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்திய பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வந்த சூழலில் கடந்த 3 நாட்களாக பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய பகுதிகளுக்கும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியாவும் பாகிஸ்தானுக்குள் நுழைந்து பதிலடிகளை கொடுத்த நிலையில இரு நாடுகளுக்கு இடையிலே ஒவ்வொரு நாளும் இந்த போர் பதற்றம் என்பது அதிகரித்த நிலையில் தாக்குதலுக்கான பதற்றமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. வழக்கத்தை விட நேற்று இரவு இந்திய பக்கம் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களின் எண்ணிக்கையும் ஏவுகணைகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்த நிலையில இந்தியாவும் அதற்கு தக்க பதிலடியை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. பல்வேறு நாடுகள், குறிப்பா அமெரிக்கா தொடக்கத்திலிருந்து சரி, அதே போல சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அமைதி பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தியிருந்தார்கள். இந்த நிலையிலே அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்றெல்லாம் கடந்த சில நாட்களாகவே அமெரிக்க வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர் மற்றும் அமைச்சர் உள்ளிட்டோரை எல்லாம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில ஒரு விரிவான பேச்சுவார்த்தை என்பது இந்தியா, பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதுல 2 நாடுகளுமே தங்களுடைய போர் தாக்குதல்களை உடனடியா நிறுத்திக் கொள்வதற்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள்ல தெரிவித்திருக்கார். 2 நாடுகளுமே போரை உடனடியாக நிறுத்துவதற்கு முடிவு செய்ததற்கு தான் 2 நாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் என்றும், இந்த போர் முடிவுக்கு வருகிறது என்பதை அறிவிப்பதில் தான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டிருக்கார். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த பேச்சுவார்த்தை நடக்குது என்றால் சில மணி நேரங்கள்ல நடத்தப்பட்டு முடிவுக்கு வந்திருக்காது. மாறாக நீண்ட நேரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். 2 நாடுகளிடம் ஒரே நேரத்தில் பேசாமல் வேறு வேறு நேரங்கள்ல பேசப்பட்டிருப்பாங்க. இப்படியான சில கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்று பிற்பகல் வரைக்குமே பாகிஸ்தான் ஜம்முவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல பஞ்சாப் உள்ளிட்ட சில பகுதிகள் மீது ட்ரோன்களை ஏவிக்கொண்டுதான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் சில மணி நேர இடைவெளியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2 நாடுகளுமே போரை முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர் அறிவிப்பதில் பல கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த 3 நாட்களாகவே ஜனனி இரவு 8 மணிக்கு மேலாக தான் பாகிஸ்தான் தங்களுடைய ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலை இந்தியாவுக்கு எதிராக தொடங்குவாங்க. இந்தியாவும் இதுக்கு பதிலடி கொடுத்து வந்துச்சு. இன்னைக்கு இரவு இன்னும் தொடங்குறதுக்கு சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய இந்த அறிவிப்பு என்பது கூடுதல் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் ஈர்த்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவே நாடு முழுவதுமே ஒரு போர் பதற்றம் பல மாநிலங்கள்ல இருந்தது. குறிப்பா தாக்குதல் இல்லாத மாநிலங்கள்ல கூட இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை செய்யப்பட்டதனால மக்கள் ஒரு பரபரப்பா காணப்பட்டாங்க. குறிப்பா எல்ஓசியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளும் இந்திய பாகிஸ்தானை ஒட்டியிருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்கள்ல இரவு நேரங்கள்ல முழுவதுமா மின்சாரம் நிறுத்தப்பட்டு எப்ப எந்த நேரத்துல என்ன ட்ரோன் வந்து நம்மளை தாக்க போகுது, ஏவுகணை நம்மளை தாக்க போதா அப்படின்ற ஒரு அச்சத்திலேயே மக்கள் இருந்தாங்க. எப்போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வர போகிறது, இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் பல நாடுகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையிலே ட்ரம்ப் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். 2 நாடுகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில இரு நாடுகளுமே தங்களுடைய தாக்குதலை முழுமையாக நிறுத்துவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள், சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாடுகளுக்குமே வாழ்த்துக்கள். அதே நேரத்துல இந்த செய்தியை வெளியிடுவதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டிருக்க. இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது இரவு நேரத்துல, பொறுத்திருந்து பார்ப்போம். பாகிஸ்தான் இன்று இரவும் இந்தியாவினுடைய எல்லை மாநிலங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்துறாங்களா இல்லையா அப்படின்றது. ஆனால் ட்ரம்ப் அறிவிப்பது என்பது ஒட்டுமொத்த மக்களுக்குமான மகிழ்ச்சியாகவே நம்ம பார்க்க முடியுது. ஜனனி, யோகேஸ்வரன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.